சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும். குருவின் துணை. ஆடி மாதம் அந்த மாதம் முழுக்க எல்லா கோவில்களும் எல்லா அம்மன் அலங்காரத்தோடு சுபமங்கலமாக இருப்பாங்க. ஆடி மாதம் முழுவதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் பொதுவாக எப்படி பூஜைகள் செய்து பார்ப்போம். ஆடி பெருகு, ஆடி அமாவாசை, ஆடிப்புறம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, இப்படி பல விசேஷமான நாட்கள் ஆடி மாதம் வருகிறது. முதல்ல ஆடி பெருகு, அது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பூஜை அறைலாம் சுத்தம் செஞ்சு வச்சிடுங்க. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடுங்க. அன்னைக்கு கங்கா தேவியுடைய தரிசனம். கங்கா தேவி, கோதாவரி, யமுனா, காவேரி அம்பாளுடைய தரிசனம். கங்கா தேவி நம்ம தரிசனம் செய்தாலே நம்ம வீட்டில் ஜலம் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நலமாக இருக்கிற அனுகிரகம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அன்னைக்கு சுவாமி அறையில் ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வைங்க. அந்த தண்ணி அந்த சொம்புக்கு அலங்காரம் செய்யுங்க, பூவால் அலங்காரம் செய்யுங்க. அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு பால், மஞ்சள், குங்குமம், ஒரு காசு ஒன்று போடுங்க. போட்டுட்டு அங்கே சொம்பு முன்னாடி அந்த கங்காதேவியில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, பழம், நெய்வேத்தியம், பிரசாதம் வச்சுட்டு கங்காதேவியுடைய மந்திரம் சொல்லுங்கள். கங்காதேவியுடைய மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் மங்களாரத்தி அந்த தண்ணி காட்டுங்க. வீட்டில் இருக்க நீங்கள் சில பேர் போர்வெல் போட்டிருப்பீங்க, கிணறு இருக்கும். அன்றைக்கி குழா எல்லாத்துக்கும் நீங்கள் பூஜை செய்யுங்க, ரொம்ப நல்லது. கங்காதேவி ஜலத்தோடு உங்கள் இல்லத்தில் எந்த குறையும் இல்லாத இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடிப்பெருகு ரொம்ப விசேஷமான நாட்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைங்க இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் முக்கியமானது. அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி ஆகணும், அவங்களுடைய ஆத்மா என்றைக்குமே நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் செய்யணும், அவங்களுக்கு தோஷம் அண்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கோவிலில் போய் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு கோவிலில் ஐயரை வைத்து அந்த குளத்தில் தர்ப்பணம் இறந்தவங்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் விநாயகர் பூஜை நீங்கள் செய்யணும். மறுநாள் காலையில் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா மறுநாள் காலையில் வீட்டில் எல்லா விக்கிரகங்களும் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் பூஜை செய்யணும். விநாயகருக்கு முக்கியமாக எருக்கம் இலையில் 2 விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்க. அடுத்தது ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகைக்கு அன்றைக்கி எல்லாரும் விரதம் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் பெறணும், திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு, குடும்ப பிரிவு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் விரத பூஜை இருந்து கந்த குரு கவசையும் கந்த சஷ்டி கவசையும் ஓம் சரவண பவனா என்ற நாமத்தையும் 108 முறை சொல்லிவிட்டு அன்னைக்கு நீங்கள் விசேஷமாக விரத பூஜைகள் இருக்கலாம். மா இலையில் 9 விளக்கு ஏற்றி பூஜை இருக்கணும். மா இலையில் பூஜை ஏற்றி மா இலை 9 வச்சுருங்க. அகல் விளக்கு 9, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. வெட்டிவேர் ஒரு சொம்பு தண்ணியில் வெட்டிவேர் வைங்க. கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு காசு, எலுமிச்சை பழம் போட்டு அந்த சொம்பு முருகர் முன்னாடி அந்த சொம்பில் தண்ணியெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நைவேத்தியம் பிரசாதம் வச்சுட்டு முருகரிடம் வேண்டிக்கங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் சொல்லி வேண்டிக்கங்க. ஆடிப்புறம் திருக்கல்யாணம், அதாவது பெருமாளுக்கும் ஆண்டாளம்மாவுக்கும் கல்யாணம் எல்லா கோவிலையும் பெருமாள் கோவிலில் விசேஷமாக நடக்கும். அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், பிரமயோகத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் ஆண்டாளம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த படம் இருந்துச்சுன்னா துளசியால் அலங்காரம் செய்யுங்க. துளசியால் அலங்காரம் செய்து வளையல் பூஜை அன்றைக்கி செய்யலாம். ரொம்ப விசேஷமானது. வளையலெல்லாம் வச்சுருங்க. வரவங்களுக்கு அந்த வளையல் தாம்பலம் கொடுக்கணும். வெத்தலை, பாக்கு, பழம், வளையல் கொடுங்க. ரொம்ப விசேஷம். பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த வளையல் கொடுத்தீங்கன்னா
சுமங்கலியாக இருப்பாங்க. உங்கள் மாங்கல்யத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆடிப்புறம்ன்றது வந்து விசேஷமான ஒரு நாள். அன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் செய்வாங்க. யாருக்கு? பெருமாளுக்கும் ஆண்டாள் அம்மாக்கும் கல்யாணம், அந்த தேவியுடைய தரிசனம் நடக்கும். ஆடிப்புறம் விசேஷமான ஒரு நாள். சுமங்கலி பெண்கள் இவங்கெல்லாம் அழைச்சி ஒரு 9 பேருக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் கொடுங்க. பசங்களுக்கு வளையல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வீட்டில் சுவாமி அறையில் என்ன செய்யணும்? வளையல் பூஜை அன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டசன் வளையல் வச்சுட்டு ஒரு சீர்வரிசை, ஒரு புடவை, ப்ளவுஸ் பீஸ் வைங்க, பழம் வைங்க, பூஜை சாமான் வச்சுட்டு முதல்ல அந்த வளையல் சுமங்கலி கிரக யோகத்துக்கு பூஜை செய்யுங்க. அடுத்தது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 5 பேர் இல்லை 9 பேர் 12 பேர் அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் இங்கே தடவுங்க, மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அந்த தாம்பால் கொடுங்க. ரொம்ப நல்லது. அந்த சீர்வரிசை அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்தது வரலட்சுமி பூஜை. மகாலட்சுமிக்கு பூஜை அன்னைக்கு, அதாவது வந்து மகாலட்சுமி நிறைய பேர் உப்பு பூஜை செய்வீங்க, அங்கே உப்பெல்லாம் மாற்றி அன்னைக்கு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் வந்து மகாலட்சுமி சிலை, அதாவது வந்து எல்லார் வீட்டிலையும் முகம் இருக்கும். அந்த முகம் வந்து கலசம் வச்சுட்டு அந்த முகபாவம் வைத்து பூஜை செய்வாங்க. அது தனியாக நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி விடுறேன். மகாலட்சுமி வசியம் பூஜைகள். வரலட்சுமி பூஜை அன்றைக்கி எல்லோரும் கலசம் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கும். வாழ்க்கையில் வந்து தனதானிய செல்வ சந்தான யோகம் சகல யோகமும் கிடைக்கக்கூடும். அன்றைக்கி வரலட்சுமி பூஜை அன்னைக்கு கலசம் வைத்து பூஜை செய்யுங்க. ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாய் பார்த்திங்கன்னா அம்மன்களுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு பூஜை. துர்கம்மா, அங்காளம்மா, கருமாரியம்மன், முத்தாலம்மன், எல்லா அம்மன் தேவிகளுக்கும் பூஜை நடக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதே போல் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கூட பார்வதி தேவி அம்மாவுக்கு முதல் தரிசனம் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதம் முழுக்க பார்வதி தேவிக்கு தரிசனம் கொடுக்கறது அவ்வளோ நல்லது. ஆடி செவ்வாய் அன்னைக்கு நீங்கள் எல்லா அம்மன் படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யுங்க. படம் இருந்தாலும் சரி, அதாவது எலுமிச்சப்பழம் மாலை, வேப்ப மாலை, சாமந்தி மாலை, மல்லிகைப்பூ மாலை போடுங்க. வேப்ப இலையில் 12 விளக்கு, மாவிளக்கு 6 விளக்கு, மாவிளக்கு 6 விளக்கு, வேப்ப இலை கீழே வச்சுட்டு 12 விளக்கு ஏற்றி அம்மனுக்கு வந்து மண் பானையில் வந்து மோர், மண் பானையில் வந்து மஞ்சள் தண்ணி, பிறகு பானகம், வெல்லம் போட்டு அந்த தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இந்த 3மே மண் பானையில் வச்சிங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். அதே போல் சில வீட்டில் கூழ் செய்வாங்க, அது ரொம்ப விசேஷம். இது எல்லாம் அம்மனுக்கு வந்து உங்களுக்கு ஆனந்தமாக என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதை செஞ்சு சுவாமிக்கு தரிசனம் பெறுங்க. ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி வந்து 18 சித்தர்களுக்கும் ஒரு சித்தியாக யோகம் அந்த நாட்களில் இருக்குது. வீட்டில் சித்தர்கள் படம் இருந்தால் வீட்டில் விசேஷமாக குருவுக்கு வந்து ஒரு 2 விளக்கு ஏற்றி பூ அர்ச்சனை செய்யுங்க. உங்களுடைய மனமான ஆத்மாவான குருக்களை நினைத்து அன்னைக்கு வந்து பூஜை செய்யணும். முதல்ல சித்தர்களுக்கு அன்னைக்கு செய்து, காமாட்சி அம்மா தேவிக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி அன்னைக்கு காமாட்சி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். காமாட்சி தேவி அம்மாவுக்கு வந்து அலங்காரம் செய்யணும். அதாவது காமாட்சி தேவி அம்மாவை நடுவில் வச்சுட்டு பூவால் அலங்காரம் செய்யுங்க. செய்துட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு காமாட்சி தேவியுடைய மந்திரம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை இருங்க, ரொம்ப நல்லது. அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து காமாட்சி அம்மா தேவிக்கு என்ன, குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து விட கிடைக்கும். அதனால தான் காமாட்சி அம்பாள் வந்து ஆடி வெள்ளிக்கு வந்து அம்பாளுடைய தரிசனம் இருக்கும். வீட்டில் குத்து விளக்குக்கு நல்லா புடவைலாம் கட்டி கோலம்லாம் போட்டுட்டு அந்த விளக்கை சுற்றி ஏற்றி நடுவில் காமாட்சி அம்மாவை வைத்து காமாட்சி அம்மா மந்திரத்தை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை இடுங்க, ரொம்ப விசேஷம். அதனால் ஆடி அமாவாசை, ஆடி புறம், ஆடி பிறகு, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்
இந்த மாதிரி ஆடி மாதம் முழுமையாக ரொம்ப விசேஷமாக, ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக ஆனந்தமாக எல்லார் வீட்டுக்கும் அம்மா வராங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் சுபமங்கலமாக ஆகணும். ஆடி மாதம் அனுகிரகமாக எல்லோரும் இந்த விரதத்தை இருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நலமாக இருக்கணும். நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நம. குருவின் துணை.